இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை இயங்கி வருகின்றது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் ஜிப்மர் நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் ஒருவர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தன்வந்திரி நகர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் உள்ள பல்வேறு பிரிவுகளில் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். மேலும் வெடிகுண்டு சோதனையின் பொழுது மருத்துவமனைக்குள் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஜிப்மர் ஊழியர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் அவர்களது வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றது. மேலும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமுமின்றி இருக்க வேண்டுமென காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதேபோல் இமெயில் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு சோதனை செய்ததில் அது புரளி என தெரிய வந்த நிலையில் தற்பொழுது 5 மாதத்திற்கு பிறகு 2வது முறையாக மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், முதலமைச்சர் ரங்கசாமி வீடு, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், நட்சத்திர தங்கும் விடுதிகள், உணவகங்கள் என கடந்த 2 வாரங்களாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் சோதனைக்கு பிறகு அது அனைத்தும் புரளி என தெரிய வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். இதில் தேசிய அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி சார்பாக 5 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையாடியுள்ளனர். மேலும் மாநில அளவில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் 2 மாணவர்கள் வெற்றி பெற்று பரிசுகள் பெற்றுள்ளனர். மேலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகளில் 7 மாணவர்கள் பரிசுகளை பெற்றுள்ளனர். மேலும் வட்டார அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் 51 மாணவர்கள் பரிசுகள் பெற்றுள்ளனர். மேலும் பள்ளியின் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் சபாநாயகர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாத வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், சிறந்த ஆசிரியர்களை பெற்றுள்ள அரசு பள்ளியின் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனத்தை செலுத்தி பள்ளி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த ஆண்டு நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அரசு பள்ளிகளுக்கு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக தனது சொந்த நிதியிலிருந்து வழங்குவதாக அறிவித்திருந்தார். முன்னதாக நடைபெற்ற விழாவில் தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பூங்குழலி வரவேற்புரை வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் வாசன் நோக்கவுரை வழங்கினார். பள்ளி துணை முதல்வர் கல்யாணி தலைமை உரையாற்றினர். தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி நன்றி உரை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் திரளாக இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழச்சாறு கடைகளிலும் தர்பூசணி கடைகளிலும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் மக்களை வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு கட்சி சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு இலவசமாக நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து 3வது வருடமாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பன் நகர் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் கொடுத்தார். மேலும் பாவாண நகர், ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், உழவர்கரை, மூலகுளம், அறம்பார்த்தபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில் தினந்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகி மகேஷ், கனகலிங்கம், ஆண்டனி ஜோசப், தக்கக்குட்டை ராஜா, ஜோசப், ஆல்பர்ட் ராஜா, ராம்போ ராஜா, நட்ராஜ், முருகன், ஆறுமுகம், பிரான்சிஸ், ஜோசப், அறம்பார்த்தபுரம் இளையராஜா, சபரி, பிச்சை வீரன்பேட் முனுசாமி, மூலகுளம் வேலாயுதம், ரஜினி, முனுசாமி, ஜவஹர் நகர் விஜயபாரதி, ராஜி, ராஜசேகர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள்.
கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் போப் பிரான்சிஸ் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் இந்திய அரசு 3 நாள் துக்கம் அனுசரிக்கின்றது. உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தின் இருந்து கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உருவப்படத்துடன் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலமாக சென்று மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு குரு சாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா, பள்ளியின் முதல்வர் பீட்டர் பால் மற்றும் சமாதான கமிட்டி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் துவங்கிய மௌன பேரணி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் நிறைவுற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பங்கு பேரவை நிர்வாகிகள் LSP சோழசிங்கராயர், ஜான் அருளேஸ், நெல்சன், செய்தி தொடர்பாளர் அகஸ்டின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் இன்று நடுக்கடலில் மீட்பு பணி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடுக்கடலில் மீன்பிடி படகு, சுற்றுலா பயணி படகுகள் உள்ளிட்ட படகுகளில் தீ விபத்து ஏற்பட்டால் அதில் உள்ள மீனவர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எவ்வாறு மீட்பது குறித்து ஒத்திகை செய்யப்பட்டது. மேலும் இந்த ஒத்திகை நிகழ்வில் அமேயா, சௌரியா, அன்னி பெசன்ட், சார்லி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர்கள் கலந்து கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்டது. அதேபோன்று இந்திய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் மூலம் விசைப்படகில் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்பது குறித்து ஒத்திகை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீட்கப்படுபவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி அளிப்பது குறித்து இந்திய கடலோர காவல்படை மருத்துவர்கள் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால், நாகை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் மங்களம் தொகுதி 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மின் மோட்டார் பொருத்திய 3 வாகனத்தை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச 3 சக்கர வாகனம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மங்களம் தொகுதியில் உள்ள 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனத்தை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், அலுவலர் ஸ்ருதி மற்றும் NR காங்கிரஸ் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் 75 வருட கோரிக்கையான 10 கண்டு முதல் கூனி முடக்கு வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் நிலத்திற்கு மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டுமென்று ஊசுடு மக்களின் கோரிக்கையாகவே இருந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் சீரிய முயற்சியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 100 மின் கம்பங்களுடன் கூடிய 90 வாட்ஸ் LED விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கட்சி நிர்வாகிகள் தண்டபாணி, கலைமாறன், பாலச்சந்தர், ஜீவா, கோகுல், சுந்தரமூர்த்தி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த பாஸ்கர் உட்பட
கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானம் அருகே நீதிமன்றம் செல்லும் சாலையில் சில நாட்களுக்கு முன்பு வேகத்தடை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த சாலையினை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலரும் பயன்படுத்தியோர் நிலையில் இந்த வேகத்தடை இருப்பது தெரியாததால் அடிக்கடி வாகனத்தில் செல்வோர் விபத்து ஏற்படுவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இன்று அந்த சாலையில் சென்ற பெண் ஒருவர் வேகத்தடை தெரியாமல் கீழே விழுந்தார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் சக காவலர்கள் உடனடியாக சொந்த செலவில் வேகத்தடையில் வெள்ளைக்கோடு போட்டனர். போக்குவரத்து உதவி ஆய்வாளரின் இந்த செயலுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீதர் நகர், பிபிசி நகர், கோட்டைமேடு, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக குறைந்த மின் அழுத்தம் காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். இதனை சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மின்துறை மூலம் 15,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை தலைமை பொறியாளர் மதிவாணன், துணை பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் லூர்த்ராஜ் மற்றும் மின்துறை ஊழியர்கள், பகுதி பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் கீழ் செயல்படும் கழிவுநீர் உட்கோட்டம் உந்து நிலையம் சுத்தமாக இல்லாததும் செயல்பாட்டில் பல்வேறு குறைகள் காணப்படும் நிலையில் இருப்பதை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்த புகாரின் பெயரில் நேரில் சென்று நிலையத்தை முழு ஆய்வு செய்தார். நிலையம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் சுத்திகரிப்பு முறையில் பெரும் சந்தேகம் இருப்பதாகவும் அதிகாரிகளிடம் கண்டனம் தெரிவித்தார். சுற்றுப்புற சூழல் நாற்றம் வீசும் அளவிற்கு மோசமான சூழ்நிலை காணப்பட்டது. சாலையில் நடக்க முடியாத அளவுக்கு நாற்றம் வீசுகிறது. மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் என கூறிய அவர் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளை அழைத்து கண்டித்ததுடன் பொதுமக்கள் சுகாதாரத்தில் ஏற்படும் பாதிப்பை எண்ணி மனம் நொந்தார். இந்நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். புதுவை முழுவதும் அதிகமாக அடைப்புகள் ஏற்படுவதால் அதிகாரிகள் கூடுதலாக மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை செய்தார். உடன் இளநிலை பொறியாளர் சௌமியா, திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் ராகேஷ், காங்கிரஸ் நிர்வாகி சங்கீத் ஆகியோர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.